அவசியம் என்னவா இருக்கு? மதுரையில வெளியூர்ல போறாரு, அதை மட்டும் இன்டெலிஜென்ஸ் லீக் பண்ணுது. இப்பவும் விஜய் வந்து தனியா தான் இருக்காரு. நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது அப்ப எல்லாத்தையும் தானே லீக் பண்ணணும். அதை மட்டும் தனியா லீக் பண்ண வேண்டிய அவசியம் என்னவா இருக்கும்? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஒரு பாதுகாப்பு நிறைய இடத்துல பாதுகாப்பு கொடுக்கறதே கொஸ்டினா இருக்கு. இங்க வரும்பொழுது கிட்டத்தட்ட நீங்க ரோட்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் அங்கிருந்து நிற்கும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்குதான் இப்ப வந்து டோட்டலா ஏன்னா மக்கள் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம். அதான் லாஸ்ட் டைம் மீட்டிங்லேயே சொன்னேன் நான் ஏர்போர்ட்ல. இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு பெண்கள் தன்னுடைய குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து நிக்கிறது வந்து கிரௌட் வந்து மொபைலைஸ் பண்ணவே முடியாது. நீங்க அதை நல்லா நீங்க எங்க வேணா வீடியோ எடுத்துவாங்க. இட்ஸ் நாட் அ கிரௌட், இஸ் மொபைலைஸ் கிரௌட். ஒரு சாதாரண ஒரு பெண்மணி குழந்தையை தூக்கிட்டு வந்து குழந்தைய கொடுக்குற அளவுக்கு வராங்கன்னா ஒரு இன்டென்சிட்டிவா அவங்க உள்ள வராங்க. பார்க்கணும், அவரோட பார்க்கணும், பேசணும்னு ஓடி வராங்க. ஸோ அப்போ அதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு தமிழக அரசோட காவல்துறையோட பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டம் உருவாக்கிட்டு இருக்கோம். ஒய்பியோட பேசிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ரீசனை தவிர அவருடைய மக்கள் சந்திப்பு இது வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத நீங்க கூடிய விரைவில் பார்ப்பீங்க. அது உண்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும். எப்போ வர போறாரு சார் மக்களை சந்திக்க? அது ஆல்ரெடி மக்களோட செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. தேவைப்படும் பொழுது அந்த ஏர்போர்ட்ல மதுரை பறந்துக்கு முன்னாடி அந்த ஏர்போர்ட் தேவைப்படும் பொழுது பிரஸ் வந்து அவரே செஞ்சுட்டாரு. அதாவது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் 2 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும், சினிமாவை வந்து ஒரு மிகப்பெரிய சாலரியை விட்டுட்டு வந்துட்டு ஒரு நேர்மையா செய்யணும், பவுஃபுல இருந்து எல்லாம் செய்யணும். இவருக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையோ இல்ல எல்லா அமைச்சர்களை பார்த்து ஏன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நீங்க வந்து மந்த்லி ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறீங்க, வெளிப்படைத்தன்மையான அரசை வந்து ஏன் உருவாக்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் கேட்கறது இல்ல. ஊட்டியில கொஸ்டின் கேட்கறாங்க முதலமைச்சரை பார்த்து, சார் இந்த கிளைமேட் எப்படி சார் இருக்கு? என்ன அழகான கொஸ்டின். ரைடு போயிட்டு இருக்கு, பவுஃபு பிரச்சனை இருக்கு, வடகாடுல